ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐ காண்டாக்டில் எபிசோட் 4ல் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வந்து நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. பார்ட் 1 வந்து பார்த்துட்டு பார்ட் 2 வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கன்யூவாக புரியும். சரி வாங்க, இப்போ நம்ம பார்ட் 2க்குள்ளே போயிடலாம். நம்ம பார்ட் 1ஓட லாஸ்ட்டில் நம்ம ப்ளவ் வந்து இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தா இல்லையா, அதனாலேயே நம்ம ப்ளவ் வந்து ஒரு பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கா. அந்த பையன் வந்து கொஞ்சம் பெரிய ஹேக்கிங் ஒர்க்கெல்லாம் தெரியும் போல் அந்த பையனுக்கு கொஞ்சம் அமௌண்ட் அனுப்பிட்டு, இந்த வேலையினே முடிச்சேன்னா உனக்கு இதை விட டபுள் பேமெண்ட் தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளவ் வந்து அந்த பையன்கிட்ட சொல்ல, அந்த பையனும் சரி ஓகே நான் இதை பண்ணுறேன், உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா நான் எந்த அளவுக்கு ஹேக்கிங் பண்ணுவேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வந்து நம்ம ப்ளவ் கிட்ட சொல்லிட்டு போயிட்டுருக்கா. அதாவது அந்த பையன்கிட்ட நம்ம ப்ளவ் வந்து என்ன ஒர்க் கொடுத்துருப்பானோ, இந்த மாதிரி அந்த போஸ்ட்டை வந்து அப்லோட் பண்ணது யார், அந்த பேஜ் வந்து யாருக்கு சொந்தம், அதை வந்து கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ப்ளவ் வந்து அந்த பையனுக்கு பணம் கொடுத்துருப்பா. அந்த பையனும் சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பா. இது எல்லாத்தையுமே நம்ம லின் வந்து தூரத்தில் நின்று கேட்டுட்டு தான் இருந்திருக்கா. சாரி, கேட்கல, பார்த்துட்டு தான் இருந்திருக்கா. ஆனால் எதுக்காண்டி இப்போ பணம் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் தெரியாது. நம்ம லின் வந்து ப்ளவ் முன்னாடி வந்து நின்றுட்டு, யார் அந்த பையன், எதுக்கு அந்த பையனுக்கு இப்போ பணம் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ப்ளவ் இருந்துட்டு அது அது வந்து நான் சும்மா என்னோட ஒர்க்குக்காண்டி தான் அவனுக்கு பணம் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்கிறா. ஆனால் இதை வந்து லின் வந்து கண்டுபிடிச்சிடுறா. நீ பொய் சொல்கிறேன்ட்டு மூஞ்சிலேயே நல்லா தெரியுது, நீ பொய் சொன்னால் அதை நான் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருவேன் ப்ளவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து ப்ளவ் கிட்ட சொல்லிட்டு, உண்மையை சொல்லு, இது வந்து என்னோட பிரச்சனை தானே, கொஞ்ச நாளாகவே நீயும் செய்யணும் சரியே இல்லை, ரெண்டு பேருமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க, உண்மையை சொல்லுங்கள், இதுக்கு காரணம் நான் தானே, என்னோட பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி லின் வந்து ப்ளவ் கிட்ட கேட்க, ப்ளவ் இருந்துட்டு இதிலிருந்து தள்ளியே ஏறி இது எல்லாத்தையுமே நானே டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு லின் இருந்துட்டு, இங்கே பாரு ப்ளவ், நீ என்னதான் பண்ணாலும் என்னோட பிரச்சனையை மட்டும் உன்னால் டீலே பண்ண முடியாது, என்ன இப்படியே விட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து ப்ளவ் கிட்ட சொல்லிட்டு, அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பையனுக்கு நீ எவ்வளோ பணம் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி லின் வந்து ப்ளவ் கிட்ட கேட்டுட்டு, ப்ளவோட மொபைலை செக் பண்ணுறதுக்காண்டி லின் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா, அவளோட மொபைலை பிடுங்க. ஆனால் நம்ம ப்ளவ் வந்து விடுற மாதிரி தெரியல. விடு விடு அப்படிங்கிற மாதிரி ப்ளவ் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க. லின் இருந்துட்டு, முடியாது கூட, நான் செக் பண்ணி பார்த்தே ஆகணும், அந்த பணத்தை உனக்கு நான் திரும்பி அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி லின் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். நம்ம ப்ளவுக்கு கடுப்பாயிட்டு டக்குன்ட்டு அந்த மொபைலை பிடுங்கிட்டு, நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல, நீ இதிலிருந்து தள்ளியே இரு, நான் உனக்கு ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் உன்னை நான் பார்த்துக்கிறேன்ட்டு, உனக்கு அது மறந்து போச்சா அப்படிங்கிற மாதிரி ப்ளவ் வந்து கொஞ்சம் கோவமாக நம்ம லின் கிட்ட சொல்ல, லின் இருந்துட்டு, ஆனால் நான் இன்னும் சின்ன பொண்ணு கிடையாது, என்னை இப்படியே விட்டு நானே பார்த்துக்கிறேன் என்னோட பிரச்சனையை அப்படிங்கிற மாதிரி லின் வந்து நம்ம ப்ளவ் கிட்ட சொல்ல, ப்ளவ் இருந்துட்டு, அப்போனா நீ இப்போ என்ன சொல்ல வர, நான் உன்னை பார்த்துக்க வேணான்ட்டு நீ சொல்ல வரையா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம லின் இருந்துட்டு, நான் அப்படி சொல்ல வரலை, ஆனால் என்னோட எல்லா பிரச்சனையும் நீயே சுமந்துக்கிட்டு இருந்தா எப்படி, அதை என்கிட்டயே கொஞ்சம் சொன்னால் நானும் அதை பார்ப்பேன்ல, நீ என்ன பார்த்துக்கிறதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது, ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து நம்ம ப்ளவ் கிட்ட சொல்ல, ப்ளவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பொண்ணு ஒரு மாதிரி அழுதுகிட்டே லின் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல வர, அதுக்கு நம்ம லின் வந்து நம்ம ப்ளவோட கையை பிடிச்சிட்டு, நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறதுல எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை ப்ளவ் அப்படிங்கிற மாதிரி லின் வந்து ப்ளவ் கிட்ட சொல்கிறா. ப்ளவுக்கு அழுகியே வந்துடுது. ப்ளவ் அழுதுகிட்டே லின்னை பார்த்து, நீ இதிலேருந்து தள்ளியே இருந்திருக்கணும், ஏன்னா இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீ ரொம்பவே கவலைப்படுவே, அழுதுகிட்டே இருப்பா, அது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளவ் வந்து லின் கிட்ட சொல்லிட்டு அவளும் அழுதுகிட்டே இருக்கா. அப்புறம் நம்ம ப்ளவும் லின்னும் வழக்கமாக ஒரு இடத்துல உட்காருவாங்களே, அந்த இடத்துல தான் உட்காந்துருக்காங்க. நம்ம ப்ளவ் வந்து லின் கிட்ட எல்லா விஷயமும் சொல்லி அந்த ஃபோட்டோஸையும் காமிச்சிருப்பா போல். நம்ம லின் வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுதுட்டுருக்கா. இவள் அழுகிறத பார்க்குறதுக்கு சின்ன குழந்தை அழுகிற மாதிரியே இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி க்யூட்டாக அழுதுட்டுருக்கா. இவன் இந்த மாதிரி அழுக நம்ம ப்ளவ் இருந்துட்டு, சரி ஓகே அழுகாதடி அப்படிங்கிற மாதிரி கர்ச்சீஃப்லாம் வச்சு கண்ணீர்லாம் தொடச்சி விட்டுட்டேவும், நான் தான் ஆல்ரெடியே உங்ககிட்ட சொன்னேன்ல இதெல்லாம் பார்க்காதன்ட்டு, நீ தான் கேட்காம இதெல்லாமே பார்த்துட்ருக்க, இப்போ பாரு தேவையில்லாமல் அழுகிற அப்படிங்கிற மாதிரி ப்ளவ் வந்து கிட்ட சொல்ல, ஆமாம் நான் அழுகிறேன் தான், ஆனால் அதுக்கு காரணம் இதில் அப்லோட் பண்ணியிருக்கிற ஃபோட்டோ கிடையாது, என்னோட ஃபோட்டோ இவ்வளோ மோசமாக அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க, இங்கே பாரு எவ்வளோ கேவலமாக இருக்குது, நான் அதை நினச்சி தான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி லின் வந்து ரொம்பவே க்யூட்டாக நம்ம ப்ளவ் கிட்ட சொல்லி அழுதுகிட்ருக்கேன். நம்ம ப்ளவ் இதெல்லாமே கேட்டுட்டு, எல்லா ஃபோட்டோவும் மோசம்ன்ட்டு சொல்ல முடியாது, அதில் 1-2 ஃபோட்டோ வந்து ரொம்பவே க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ளவ் வந்து அதுலேயும் நம்ம லின்னை வந்து சைட் அடிச்சுட்டு தான் இருக்கா. நம்ம லின் இருந்துட்டு நம்ம ப்ளவ் கிட்ட, சரி ஓகே அப்போனா நம்ம 2 பேரும் ஒன்று பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி லின் வந்து ப்ளவ் கிட்ட கேட்க, ப்ளவ் இருந்துட்டு, பண்ணலாம், அதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் தயவு செய்து என்னை பேயை மட்டும் மாற்றிடாத, பேய்னா எனக்கு ரொம்பவே பயம் அப்படிங்கிற மாதிரி ப்ளவ் வந்து லின் கிட்ட சொல்லிட்டு அவளும் அழுக ஆரம்பிக்கிறா. இவ அழுகிறத பார்த்த நம்ம லின் இருந்துட்டு, நீ எதுக்கு அழுகிற, நான் தான் அழுகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து ப்ளவோட கண்ணீர் அதெல்லாமே தொடச்சி விட்டுட்டு இருக்கேன். நம்ம ப்ளவ் இருந்துட்டு, ஏன்னா நான் உன்னை நினச்சி ரொம்பவே கவலைப்படுறேன், நீ அழுகிறது எனக்கு சுத்தமாக விருப்பமே
இல்லை. உன்னை மட்டும் ஏன் தான் சின்ன வயசுலேருந்து இப்படி எல்லாருமே புலி பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு தெரியல. அழகாக இருக்கிறது என்ன அவ்வளோ பெரிய தப்பா என்ன அப்படிங்கிற மாதிரி ப்ளவ் வந்து லின்கிட்ட கேட்க, லின்னு இருந்துட்டு அது எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க என்னை வெறுக்கிறதுக்கான காரணம் நான் அழகாக இருக்கிறது மட்டும் தானா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து ப்ளவ் கிட்ட கேட்க, ப்ளவ் இருந்துட்டு ஆமாம் நீ உண்மையாகவே ரொம்பவே அழகாக இருக்க, மற்றவங்க எல்லாருமே உன்னை நினச்சி பொறாமப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ப்ளவ் வந்து லின்கிட்ட சொல்கிறா. அதுக்கு லின்னு இருந்துட்டு இப்போ நான் என்ன தான் பண்ணுறது, நான் வேணா என்னோட ஃபேஸை வந்து அசிங்கமாக்குறதுக்காண்டி நான் வேணா பிளாஸ்டிக் சர்ஜரி இதெல்லாமே பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து ப்ளவ் கிட்ட கேட்க, ப்ளவ் இருந்துட்டு அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ணாத, நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு, அதுதான் உண்மையான ஒரு அழகு, நீ ஹாப்பியாக இருந்தால் மட்டும் அது எனக்கு போதும், உன்னோட லைஃப்பை நீ ஹாப்பியாக வாழு அப்படிங்கிற மாதிரி ப்ளவ் வந்து லின் கிட்ட சொல்ல, லின்னு இருந்துட்டு ஆமாம் நான் என்னோட லைஃப்பை ஹாப்பியாக தான் வாழணும், ஏன்னா என் கூட தான் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருக்காளே, அவன் என் கூட இருக்கும்போது நான் ஏன் கஷ்டமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து ப்ளவ் கிட்ட சொல்லிட்டு ப்ளவோட கையை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறா. இவன் இந்த மாதிரி ஃப்ரெண்டுன்னு சொல்ல நம்ம ப்ளவுக்கு அது பிடிக்கல போல், அவளுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவள் ஒரு மாதிரி கையை எடுத்துகிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிட்டே, சரி ஓகேவா நம்ம போய் கொஞ்சம் திங்ஸ் இதெல்லாமே வாங்கிட்டு வரலாம் கண்டஸ்ட்காண்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளவ் வந்து லின் கிட்ட சொல்ல, அதுக்கு லின்னு இருந்துட்டு நம்ம ப்ளவோட சின்ன பிடிச்சி, சரி ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டு, நான் கேட்குறதுக்கு ஒழுங்காக பதில் சொல்லு, ஏன் இப்போல்லாம் என்கிட்ட பேசும்போது என்னோட கண்ணை பார்த்து நீ பேச மாட்டேங்கிற, எதுக்காண்டி என்ன அவாய்ட் பண்ணுற, அதுக்கான காரணத்தை என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து ப்ளவ் கிட்ட சொல்ல, ப்ளவ் வந்து ஒரு மாதிரி அந்த பக்கமே பார்த்துட்டே இருக்கா. நம்ம லின் வந்து அதுக்கு ப்ளவ் கிட்ட என்ன என்கிட்ட சொல்ல மாட்டியா, என்ன உனக்கு குழப்பமா இருக்கா என்கிட்ட சொல்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி லின் வந்து ப்ளவ் கிட்ட கேட்க, ப்ளவ் அது வரைக்கும் அந்த பக்கம் தான் பார்த்துட்டு இருந்தா, இவ இப்படி சொன்னோடனே சரி ஓகே சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளவ் வந்து லின் பக்கமாக போய் லின்னோட கண்ணை பார்த்து, ஏன்னா நான் இப்படி உன் பக்கத்தில் வரும்போது உன்னோட ஹார்ட் வந்து துடிக்கவே இல்லையா உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின்கிட்ட ப்ளவ் கேட்க, லின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பொண்ணு ஷை ஆகிட்டு அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்க, இப்போ உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு அந்த மாதிரி தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளவ் வந்து லின்கிட்ட கேட்க, லின்னும் இருந்துட்டு ஆமாம் இது ரொம்ப ஃபன்னியாக இருக்குது, ஏன் தான் நம்ம ரெண்டு பேர் இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்க்கும்போது ஏன் தான் இப்படி க்ளோ ஆயிக்கிறோன்ட்டு தெரியலை, இருந்தாலும் நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து ப்ளவ் கிட்ட சொல்ல, ப்ளவுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, லின்னுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, ரெண்டு பேருக்குமே லவ் இருக்குது ஆனால் சொன்னதில்லை, இப்படி ரெண்டு பேருமே அதை நினச்சி மாற்றி மாற்றி சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட்டு அப்புறம் நம்ம லின்னை தான் காமிக்கிறாங்க. லின் வந்து அந்த ஸ்டார் அண்ட் மூன் காம்படிஷன் இருக்குல்ல, அந்த காம்படிஷனுக்காண்டி மேக்கப் ரூமில் உட்காந்து சில பல டச்சப் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. இவ இப்படி உட்காந்து அங்கே மேக்கப் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ப்ளவ் வரா. ப்ளவ் வரும்போதே கையில் ஏதோ ஒரு திங்ஸ் கொண்டு வந்திருக்கா. ஆனால் அந்த திங்ஸை வந்து பின்னாடி பக்கமாக மறைச்சி வச்சுக்கிறா. மறைச்சி வச்சுட்டு அங்கே நின்று நம்ம லின்னையே ஒரு மாதிரி பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கா. இவன் இந்த மாதிரி பார்க்குறத நம்ம லின் வந்து பார்த்துட்டு நம்ம ப்ளவ் கிட்ட என்னாச்சு, ஏன் அங்கேயே நின்று என்ன அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன், எப்படி இருக்குது என்னோட லுக்கு, நான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கேன், அழகாக இருக்கேனா, ஆசமாக இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி லின் வந்து நம்ம ப்ளவ் கிட்ட கேட்க, நம்ம ப்ளவ் லின் பக்கத்தில் வந்து ஆமாம் நீ நிஜமாவே ரொம்பவே அழகாக இருக்க, நேச்சுரல் பியூட்டியாக இருக்க, உனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளவ் வந்து லின் கிட்ட சொல்ல, லின் இதை கேட்டுட்டு நீ என்ன சொல்கிற, அப்போனா நான் இன்னும் கொஞ்சம் டச்சப் ஒர்க்கெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் இன்னும் கொஞ்சம் மேக்கப் இதெல்லாம் பண்ண போக நம்ம ப்ளவ் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பண்ணாத, நீ பார்க்குறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்க, நேச்சுரல் பியூட்டினா இதுதான், அவ்வளோ அழகாக இருக்க, நீ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளவ் வந்து லின் அப்படியே வர்ணிச்சுக்கிட்டே இருக்க. லின்னு இருந்துட்டு நீ நிஜமாக தானே சொல்கிற, நீ அப்படி தானே நினைக்கிறேன் நான் ரொம்ப அழகாக இருக்கேன்ட்டு, உண்மையை சொல்லணும்னா நீ மட்டும்தான் நான் அழகாக இருக்கேன்ட்டு என்கிட்ட வந்து உண்மையை சொல்லிகிட்டு இருக்கேன், நீ இந்த மாதிரி சொல்கிறது எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது, இங்கே இருக்கிற மற்ற எல்லாருமே என்கிட்ட ஹானஸ்டாகவே இல்லை, நீ மட்டும்தான் என்கிட்ட ஹானஸ்டாகவே இருக்கு, அதனால தான் நான் உன்னை நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி லின் வந்து நம்ம ப்ளவை ரொம்ப பெருமையாக சொல்ல, நம்ம ப்ளவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நம்ம ப்ளவ் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டேவோ நம்ம லின் பின்னாடி போய் நின்றுட்டு நீ ரொம்பவே அழகாக இருந்த, அதனால தான் நானும் நீ அழகாக இருக்கேன்ட்டு உண்மையை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளவ் வந்து லின் கிட்ட சொல்லிட்டு அவள் கையில் ரொம்ப நேரமாக ஒழிச்சு வச்சுட்டு இருந்தா அந்த க்ரௌன் எடுத்து நம்ம லின்னோட தலையில் வச்சுட்டு, நீ இந்த கான்செர்ட்டில் ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்கலாட்டியும் சரி எப்போ இருந்தாலும் நீ என்னோட குயின் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளவ் வந்து லின் கிட்ட சொல்ல, லின்னுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. லின் வந்து நம்ம ப்ளவ் கிட்ட நீ இதை எப்போ வாங்கின அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ப்ளவ் இருந்துட்டு நான் சும்மா அந்த பக்கமாக போனேன், இது உனக்கு ரொம்பவே அழகாக இருக்கும்ன்ட்டு நினச்சேன், அதனால தான் நான் இதை உனக்காண்டி வாங்கிட்டு வந்தேன், உனக்கு இப்போ என்ன வேணும்ன்ட்டு என்கிட்ட சொல்லு, அது எல்லாத்தையுமே என்னால் பண்ண முடியும், என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளவ் வந்து லின் கிட்ட சொல்ல, லின் இருந்துட்டு எனக்கு எதுவும் வேணாம், நீ என் கூட இப்படி ஃப்ரெண்டாக இருக்கிறது அது மட்டுமே எனக்கு போதும், நீ எப்பயுமே என் கூட இப்படியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து ப்ளவ் கிட்ட சொல்ல, ப்ளவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ப்ளவ் வந்து லின்னோட ஷோல்டரை பிடிச்சிட்டு நீ எப்பயுமே இப்படி தான் ஹாப்பியாக இருக்கணும் என்னோட குயின் அப்படிங்கிற மாதிரி ப்ளவ் வந்து லின் கிட்ட சொல்ல, அதுக்கு லின்னு இருந்துட்டு நம்ம ப்ளவ் பக்கத்தில் போய் ப்ளவோட கன்னத்தில் ரொம்பவே சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணுறா. இவன் இந்த மாதிரி பண்ணுவான்ட்டு நம்ம ப்ளவ் வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணி பார்க்கல, அவளுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது.
நம்ம லின் வந்து இந்த மாதிரி கிஸ் பண்ணிட்டு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து ப்ளவ் கிட்ட சொல்ல நம்ம ப்ளவுக்கு பயங்கரமா வெக்கமா வருது. ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டேவும் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் சொல்றா. சொல்லிட்டு சரி ஓகே எங்க உன்னோட பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி ப்ளவ் வந்து லின் கிட்ட கேட்க லின் இருந்துட்டு அதுவா இப்ப எல்லாம் பிரின்ஸுக்கு பிரின்சஸ் தேவையே இல்லை போல, அது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து ப்ளவ் கிட்ட சொல்லிட்டு இதோ அங்க பாரு அப்படிங்கிற மாதிரி கையை காமிக்கிறா. அந்த பக்கம் நம்ம ப்ளவ் வந்து ஒரே குஷியில இருக்கா. ஏன்னா நம்ம லின் பாப்பா நம்ம ப்ளவோட கன்னத்துல கிஸ் பண்ணிட்டா இல்லையா, அந்த கிஸ் பண்ண இடத்தையே தொட்டு தொட்டு பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கா. இவன் அங்க பாருன்ட்டு சொல்ல நம்ம அங்க பார்த்தா அந்த பக்கத்துல நம்ம செயினும் நம்ம நுவாவும் நின்று பேசிட்டு இருக்காங்க. நம்ம நுவா வந்து நம்ம செயினுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் இருந்துட்டு எதுக்காண்டி எனக்கு தேங்க்ஸ் பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்குறா நம்ம செயின். அதுக்கு நுவா இருந்துட்டு என்னை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, இப்போ மட்டும் இல்லை நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நீங்கள் ரொம்பவே பத்திரமா பார்த்துட்டு இருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து செயின் கிட்ட சொல்ல ஏன்னா நான் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவ் இருக்குது, நான் மோட்டிவ் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி செயின் வந்து நுவா கிட்ட சொல்கிறான். இவன் இந்த மாதிரி சொன்ன உடனேவும் நம்ம நுவாக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கு. இவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க நம்ம செயின் இருந்துட்டு ஹே நான் சும்மா தான் கிண்டல் பண்ணுறதுக்காண்டி இப்படி சொன்னேன், இதெல்லாம் என்னோட டியூட்டி, ஏன்னா நீ என்னோட ஜூனியரை நான் தானே பத்திரமா பார்த்துக்கிறது, ஆனால் நீட்டு வரும்போது நான் ஸ்பெஷலாக கேர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து நுவாகிட்ட சொல்ல நுவாக்கு கொஞ்சம் நம்ம செயின் நுவாகிட்ட சொல்லிட்டு ஆனால் நான் உங்ககிட்ட போய் சொல்லவே இல்லை, உங்ககிட்ட இருந்து எனக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா நான் அப்போ உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து நுவாகிட்ட சொல்கிறான். அதாவது இவன் எதை மீன் பண்ணுறான்னா நம்ம செயின் வந்து நுவாகிட்ட எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து நுவாகிட்ட சொன்னான் இல்லையா, இவன் சொன்னது வந்து நான் போய் சொல்லலை, எனக்கு நிஜமாவே உன்னை பிடிச்சிருக்கு, இன்னும் நீ அதுக்கு பதில் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம செயின் வந்து இப்போ நுவாகிட்ட சொல்கிறான். இவன் இந்த மாதிரி சொன்னது நம்ம நுவாக்கும் புரியுது. நம்ம நுவா பையனுக்கு என்ன பதில் சொல்றதுன்ட்டு தெரியாம ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு அங்கிட்ட இங்கிட்ட முழிச்சிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி முழிச்சிட்டு இருக்க நம்ம செயின் வந்து நுவாவை கூப்பிட்டு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி செயின் கேட்குறான். அதுக்கும் நுவாவும் இருந்துட்டு என்ன விஷயம் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம செயின் இருந்துட்டு நீ இந்த கான்சர்ட்ல கிங்கா ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இருப்பியா அப்படிங்கிற மாதிரி செயின் வந்து நம்ம நுவா கிட்ட கேட்க நம்ம நுவாக்கு என்ன பதில் சொல்றேன்ட்டே தெரியல. ஒரு மாதிரி ஷாக்கிங்கா நம்ம செயினையே பார்த்துட்டு இருக்கான். இப்படி இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்க செயின் நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டேவும் நம்ம பசங்களோட என்ட்ரி 4 பசங்களும் சும்மா கெத்தா அங்கே உள்ளார என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 4 பேர் உள்ளார என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நம்ம செயின் இருந்துட்டு நம்ம ஜோம் கிட்ட அதே தான் நானும் உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஜோம் பையன் அவனை பார்த்து நக்கலாக சிரிச்சுட்டு அடுத்தவங்களோட பாய் ஃப்ரெண்டை எடுத்துக்கிறதே உனக்கு வேலையாக இருக்கு, நீ இதனால ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் தம்பி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோம் வந்து நம்ம செயின் கிட்ட சொல்ல நம்ம செயின் வேணும்ட்டேவும் இங்கே யாரும் யாருக்கும் சொந்த கிடையாது, நான் அப்படி ஒன்றும் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து சொல்கிறான். இவன் இந்த மாதிரி சொன்ன உடனேவும் நம்ம சன்னுக்கு கொஞ்சம் கோவம் வருது. சன் வந்து நம்ம செயின் கிட்ட நீ இதை இப்படி சவுண்டாக சொல்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றி நீ அவன்கிட்ட கேட்டியா, அவன் யாருக்கு சொந்தமாக இல்லையான்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து செயின் கிட்ட சொல்லிட்டு சண்டை போடுற மாதிரி போக நம்ம நுவா பையன் இருந்துட்டு போதும் நிப்பாட்டுங்க, நீங்கள் 2 பேரும் இப்படி சண்டை போடுறதா இருந்தால் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். அவன் போக நம்ம சன்னும் பின்னாடியே போகலான்னு பார்த்தா நம்ம செயின் வந்து சன்னை ஸ்டாப் பண்ணிட்டு நீ ரொம்ப திமிரு பிடிச்சவனா இருக்காத, உன்னோட மற்ற எக்ஸை விட இவன் ரொம்பவே டிஃப்ரெண்டானவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து சன் கிட்ட சொல்ல சன்னை இருந்துட்டு அதே நீ சொல்ல தேவையில்லை, ஏன்னா உன்னை விட அவனை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஏன்னா அவன் என்னோட பாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து செயின் கிட்ட சொல்லி ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கான். இப்படி இவங்க 2 பேரும் அங்கே சண்டைக்கு போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த ஸ்டார் அண்ட் மூன் காம்படிஷனில் இருக்கிற மெம்பர்ஸ் 2 பேர் வராங்க. அவங்க 2 பேர் இங்கே வந்துட்டு நீங்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்களா, சரி ஓகே எல்லாருமே சீக்கிரமாக போய் ரெடியாங்க, டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேர் வந்து இவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் சரி ஓகேன்ட்டு இவங்களும் அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஜோம் பையன் வேணும்ட்டேவும் நம்ம செயினை இடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கான். இந்த ஜோம் பையனுக்கு நம்ம செயின் மேலே ஒரு கண்ணு போல, எப்போ பார்த்தாலும் அவன்கிட்டயே சண்டைக்கு போயிட்டு இருக்கான். பாவமாக இருக்கு நம்ம செயினை பார்த்தாலும். ஆனால் அவன் பண்ண காரியத்தை நினச்சி பார்த்தா ஒரு பக்கம் அவன் மேலே கடுப்பாக தான் வருது எனக்கு. அப்புறம் நம்ம பசங்க எல்லாருமே அங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்க நம்ம செயின் பையன் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ஹம்மிங் பண்ணிக்கிட்டேவும் ட்ரெஸ் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் இப்படி ரொம்ப ஹாப்பியாக இருக்க நம்ம ஜோம் பையனுக்கு கடுப்பாக இருக்குது. பையன் முறைச்சி பார்த்துக்கிட்டேவும் என்ன பயங்கர ஹாப்பியாக இருக்க போல் ஒரு மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோம் வந்து நம்ம செயின் கிட்ட கேட்க நம்ம செயின் இருந்துட்டு ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஏன்னா நுவா என்கிட்ட சொல்லியிருக்கான் இதில் மட்டும் அவன் கிங்கா ஜெயிச்சானா என்ன டேட்டிங் பண்ண போகிறானா அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட சொல்ல அந்த பாக்கி 2 ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்களே எப்போ பார்த்தாலும் கோட்டு போட்டுட்டு
ஆனால் பசங்க கோட்டு போடாமல் நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த ஒயிட் அண்ட் பிளாக்லேயும் பசங்க பார்க்கறதுக்கு சும்மா சூப்பராக இருக்காங்க. அதில் ஒருத்தர் எந்திரிச்சு நோவே நோவா உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் ஒரு நாள் சொல்லியிருக்கவே மாட்டான், நீ தேவையில்லாமல் மன பிராந்தியில் சுற்றிட்டாலேடா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அதுக்கு நம்ம செயின் இருந்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, ஆனால் கடைசி வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்க, நான் சொன்னது உண்மையா இல்லையான்ட்டு அப்போ உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி செயின் வேணும்ட்டேவும் நக்கலாக சொல்கிறான். இவன் இப்படி சொல்ல நம்ம சனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நம்ம சன் வந்து நம்ம செயின் கிட்ட போதும் இதோட எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிக்க, என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தேவையில்லாமல் இந்த மாதிரி வேலை எதுவும் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நம்ம செயின் கிட்ட சொல்ல, நம்ம செயின் இருந்துட்டு எது உன்னோட பாய் ஃப்ரெண்டா, நீ இப்படி சொல்றதுக்கு முன்னாடியே அவன்கிட்ட நீ இதை பற்றி கேட்டு பார்த்தியா, அவனுக்கு உன்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்குல்ல, இஷ்டம் இருக்கா இல்லையான்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து சன் கிட்ட சொல்ல, சன்னுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து செயின் அடிக்க போக, நம்ம ஜோம் பையன் தான் நம்ம சன்னை ஸ்டாப் பண்ணுறான்டே வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ண, அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ப்ரொஃபஸர் வராங்க. ப்ரொஃபஸர் வந்தோடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அமைதியாயிடுறாங்க. ப்ரொஃபஸர் அங்கே வந்து பாக்கி இருக்கிற அந்த 2 பசங்களையும் பார்க்க, அந்த 2 பசங்களும் வாடா இங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே அங்கேருந்து போயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த 2 பசங்க வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும், நம்ம சன்னும் ஜோமும் மட்டும்தான் டாக்டர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும்ட்டு நினைக்கிறேன். இந்த 2 பசங்க அங்கேருந்து போக நம்ம ப்ரொஃபஸர் வந்து திரும்பி நம்ம சன்னை முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சன் பையன் அங்கேருந்து நைஸாக கலந்துக்கிட்டான். நம்ம சன் பையன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபஸர் வந்து பாக்கி இருக்கிற இவங்க 2 பேரையும் பார்த்து முறைச்சிக்கிட்டேவும் அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் நம்ம ஜோம் பையனோட சிரிப்பை பார்க்கணுமே, ஒரு மாதிரி வில்லத்தனமாக நம்ம செயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். தனியாக வேற மாட்டிக்கிட்டான் நம்ம செயின் பையன். இவன் என்ன பண்ண போகிறான்ட்டு ஒன்றுமே புரியல. இவன் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க நம்ம செயின் நமக்கேண்டா வம்பு அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போகலான்னு பார்த்தா நம்ம ஜோம் பையன் இருந்துட்டு எங்கே போயிட்டுருக்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, எதுக்காண்டி இவ்வளோ அவசரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோம் பையன் செயின் கிட்ட சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை பிடிச்சி உன்னோட அவுட்ஃபிட்டில் சில பல டச்சப் வேலையெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, நீ இப்படியே போனேன்னா இது வந்து ப்ரொஃபஸருக்கு சுத்தமாக பிடிக்காம போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோம் வந்து செயின் கிட்ட சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா பையன் நம்ம செயினோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து கிழிச்சு விட்டுறான். பையனுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது நம்ம செயினுக்கு. நம்ம ஜோம் பையன் பண்ணுறதையும் பண்ணிட்டு செயின் கிட்ட அடுத்தவங்களை வெயிட் பண்ண வைக்காம சீக்கிரமாக வந்து சேரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோம் பையன் செயின் கிட்ட சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். நம்ம செயினுக்கெல்லாம் பயங்கரமாக கோவமாக இருக்குது, விட்டா அடிச்சிருவான் போல, அந்தளவுக்கு அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்க, இவன் இருந்துட்டு ஹாப்பியாக அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கான். அப்புறம் அந்த கான்செர்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம செயின் பையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் ஷர்ட்டோட வந்தால் நான் ஷர்ட் இல்லாமல் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து நின்று இருக்கான். அங்கே வந்து நிற்கிற எல்லாருமேவும் போன வருஷம் இந்த போட்டியில் வந்து கலந்துக்கிட்டவங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சன் பையன் அந்த போன வருஷம் அந்த வின்னிங் டேக் வந்து அவன் போட்டிருக்கான். இப்படி இவங்கெல்லாம் அங்கே நின்றுட்டுருக்கா, அங்கே அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, இந்த வருஷத்துக்கான கிங் அண்ட் குயின் வந்துகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம நூவா லின் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வராங்க. நம்ம சன் பையனும் அங்கே தான் நிற்கிறான். நம்ம சன் பையன் நிற்க நம்ம நுவா பையன் சன்னை ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கான். ஆனால் நம்ம சன் பையன் நுவாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். அப்புறம் இந்த வருஷத்துக்கான அந்த கிங் அண்ட் குயின் கான்செர்ட்டில் இருக்கிற எல்லாருமே அங்கே வர, போன வருஷத்துக்கான இருந்தவங்க எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம சன் பையன் ஒரு மாதிரி கோவத்திலேயே இருக்க, நம்ம நுவா பையனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவனையே பார்த்துட்டு இருக்கான். இதை வந்து லின்னும் நோட் பண்ணுறான். லின் வந்து நோட் பண்ணிட்டு நுவா கிட்ட சன்னுக்கு என்ன ஆச்சு, அவன் என்னமோ கோவமா இருக்கான், யாரோ ஒருத்தவங்க அவனை வந்து அப்செட் ஆக்கிட்டாங்க போல இருக்கேன், நீ போய் அவனை சமாதானப்படுத்தலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து நம்ம நுவா கிட்ட சொல்ல, நுவா அதுக்கு இருந்துட்டு அவன் அப்படி இருந்தா இருந்துட்டு போட்டோம், அவன் அப்படி இருக்கிறதுக்கான காரணம் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து லின் கிட்ட சொன்னாலும் பையனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, ஒரு மாதிரி லைட்டா கண்ணெல்லாம் கலங்குது. இதை பார்த்து நம்ம லின் இருந்துட்டு என்னதான் நீ இப்படி சொன்னாலும் அங்க பாரு உன்னோட கண்ணுல இருந்து தண்ணி எப்படி கொட்டுதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து நம்ம நூ கிட்ட சொல்ல, நூ இருந்துட்டு லைட்டா கண்ணை அப்படியே தொடச்சு பார்க்குறான். ஆமாம் பையன் அழுகுறான், அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நம்ம சன்னை நினச்சா. நம்ம லின் வந்து இதை பார்த்துட்டு நம்ம நுவாகிட்ட எனக்கு தெரியும் நீ அவன் மேலே எவ்வளோ கேர் வச்சிருக்கேன்ட்டு, போய் அவனை முதல்ல சமாதானப்படுத்த அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து நுவாகிட்ட சொல்ல, நுவா ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம செயினை தான் காமிக்கிறாங்க. நம்ம செயின் பையன் அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கான். இவ இப்படி நின்றுட்டு இருக்கா, கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம லின்னும் நம்ம நுவாவும் வராங்க. இவங்க 2 பேரும் அங்கே வர நம்ம செயின் பையன் டக்குன்ட்டு நம்ம நுவாவோட இடுப்பை பிடிச்சி அவன் பக்கமாக இழுத்து அவனை பார்த்து, நீங்கள் 2 பேர் ரொம்பவே நல்லா பண்ணீங்க, எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் 2 பேர் தான் வின் பண்ணுவீங்கன்ட்டு அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்க, நம்ம லின் பாப்பா இருந்துட்டு நான் போய் ப்ளவை பார்க்க போகிறேன், அவள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு பார்க்கணுன்ட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நான் அங்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்க 2 பேர் இருந்துட்டு சரி ஓகே போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளும் அங்கேருந்து நைஸாக கலந்துக்கிட்டா. எதுக்கு இவங்க 2 பேருக்கு நடுவில் நம்ம ஏன் தேவையில்லாமல் சிவ பூஜையில் கரடி மாதிரின்னு நினச்சாலும் என்னான்ட்டு தெரியல, அவள் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கா. லின் அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம செயின் வந்து நம்ம நுவாவோட கையை பிடிச்சி எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ ப்ராமிஸை மட்டும் மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து நுவாகிட்ட சொல்கிறான்.
இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம சன்னும் நம்ம ஜோமும் வராங்க. நம்ம சன் பையனுக்கு நம்ம செயின் பையன் நோவோட கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னேவும் பயங்கரமாக கோவம் வருது. அவன் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்க நம்ம ஜோம் பையன் நம்ம சன் கிட்ட நீ ஒன்று இதெல்லாம் நினச்சி கோவப்படாத, நான் அந்த செயின் பையனை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோம் வந்து சன் கிட்ட சொல்ல நம்ம சன் பையன் அவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்புறம் மறுபடியும் நம்ம செயின் பையன் தான் காமிக்கிறாங்க. நம்ம செயின் பையன் ரெஸ்ட் ரூமில் ஹேண்ட் வாஷ் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஜோன் பையனும் ஜோமோட ஃப்ரெண்ட்ஸ்களும் அங்கே வராங்க. நம்ம செயின் பையனை ரெஸ்ட் ரூமில் சுற்று போட்டாங்க. இவங்க வந்ததை பார்த்து நம்ம செயின் இருந்துட்டு அங்கேருந்து போகலான்ட்டு அமைதியாக தான் அங்கேருந்து போக போகிறான். நம்ம ஜோம் பையன் சும்மா இல்லாமல் மறுபடியும் எதுக்கு உனக்கு இவ்வளோ அவசரம், எங்கே போகிற, ஒரு நிமிஷம் நின்று எங்கள் கூட பேசு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோம் வந்து செயின் கிட்ட சொல்ல செயின் இருந்துட்டு எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எந்த ஒரு அவசியமே கிடையாது, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து நம்ம ஜோம் கிட்ட சொல்கிறான். அதுக்கு நம்ம ஜோம் இருந்துட்டு பரவாயில்லடா, நீ இப்போ ரொம்ப நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்ட, போதும் போதும் நீ இப்படி ஒரு குழந்தை மாதிரி பேசுனது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோம் வந்து செயின் கிட்ட சொல்கிறான். அதுக்கு செயின் இருந்துட்டு யாரு நானா பேபி மாதிரி நடந்துக்கிறேன், நீ தாண்டா எப்போ பார்த்தாலும் ஒரு டாக் மாதிரி கூட்டத்தோட கூட்டமாக சுற்றிட்டு அலையிற அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து ஜோம் கிட்ட சொல்ல ஜோம் இருந்துட்டு உன்ன மாதிரி இருக்கிறதுக்கு என்ன மாதிரி இருக்கிறது எவ்வளவோ பெட்டர், நான் உனக்கு ஃபைனலாக ஒரே ஒரு வார்னிங் மட்டும் பண்ணுறதுக்காண்டி இங்கே வந்திருக்கேன், ஒரு டாகா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோம் வந்து செயின் கிட்ட சொல்லிட்டு நம்ம செயினோட மூக்கிலேயே நல்லா பட்டுன்ட்டு ஒரு குத்து குத்திடுறான் நம்ம ஜோம் பையன். இவன் இந்த மாதிரி பண்ணோன்னேவும் நம்ம செயினால் வலி தாங்க முடியாமல் பையன் அங்கேயே சரிஞ்சு கீழே விழுந்துடுறான். இவன் இந்த மாதிரி கீழே விழுக அங்கே இருக்கிற எல்லாருமேவும் நம்ம செயினை போட்டு நல்லா அடி அடின்ட்டு அடித்து துவைச்சிக்கிட்டு இருக்காங்க. பாவம் நம்ம செயின் பையன் அடி அடின்ட்டு அடித்து துவைச்சு நம்ம ஜோம் பையன் செயினை அவனோட கார் டிக்கியில் தூக்கி போட்டுக்கிட்டான். கார் டிக்கியில் தூக்கி போட்டுக்கிட்டு மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நீங்கள் உள்ளே போங்க, நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோம் வந்து அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயே சொல்ல அவங்களும் சரி ஓகே நீ இவனை பார்த்துக்க, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் நம்ம ஜோம் பையன் நம்ம செயின் பக்கத்தில் போய் இது ஜஸ்ட் பிகினிங் தான், இதுக்கப்புறம் தான் உனக்கு இருக்குது, உனக்கு நரகத்தை நான் காட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோம் வந்து நம்ம செயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அங்கே உள்ளார கான்செர்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கான்செர்ட் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு போல். கான்செர்ட்லாம் நடந்து முடிஞ்சிட்டு எல்லாருமே ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்காண்டி ரெடியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்க நம்ம நோவா பையன் ஸ்டேஜில் தானே இருக்கான். நோவா பையன் ஸ்டேஜில் நின்றுட்டு நம்ம சன் வந்து அங்கே ஆடியன்ஸ் கூட ஆடியன்ஸாக உட்காந்துருக்கான். இருந்தாலும் பையன் ஒரு மாதிரி அப்செட்டாக தான் உட்காந்துருக்கான். நம்ம சன் வந்து இவன் இப்படி உட்காந்துருக்கிறத நம்ம நோவா வந்து அங்கே நின்று பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் எப்படி ரிசல்ட் இதெல்லாமே சூஸ் பண்ணுறாங்கன்னா ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லையும் ஓட்டிங் இதெல்லாமே வச்சு அதில் யார் அதிகமாக ஓட் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் யார் கிங் அண்ட் குயின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் இதெல்லாமே பண்ணுவாங்க போல். இன்னும் யார் கிங் அண்ட் குயின்ட்டு அந்த இதை வந்து இன்னும் ரிவீல் பண்ணவே இல்லை. அது வந்து ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குது. எல்லாருமே யார் யார் அப்படிங்கிற மாதிரி ஈக்குவலாக இருக்காங்க. இப்படி எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதோட எபிசோடு 4ல் பார்ட் 2 வந்து இங்கே கம்ப்ளீட்டாக முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நம்ம ஜோம் பையன் செயினை கிட்னாப் பண்ணி வச்சுட்டு அவனை எந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ண போகிறான்ட்டு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது எல்லாமே அடுத்த எபிசோடில் தான் வரும். அடுத்த எபிசோட் நீங்களும் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டேட் கொடுங்க. நீங்கள் எல்லாரும் என்கிட்ட எக்கா புது புது சீரீஸ்லாம் வந்திருக்கு, அதில் ஏதாவது எடுத்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் பெண்டிங்கில் கொஞ்சம் சீரீஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே போட்டுட்டு நியூ சீரீஸ் பண்ணுறதுல எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. ஏன்னா அதை ஸ்டார்ட் பண்ணேன்னா இந்த சீரீஸ் இன்னும் அப்படியே தான் போயிட்டுருக்கு. எடுத்த சீரீஸே இன்னும் நான் முடிக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்னால் 3 நாள் மட்டும்தான் ரெக்கார்டே பண்ண முடியும், மற்ற நாள்லாம் ரெக்கார்டே பண்ண முடியாது. செவ்வாய் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 4 நாளும் என்னால் ஒர்க்கே பண்ண முடியாது. ஏன்னா செவ்வாய் வெள்ளி கண்டிப்பாக வீட்டில் நிறையா ஒர்க் இருக்கும், வீட்டில் பூஜை இதெல்லாம் பண்ணுறதுனால. சனி ஞாயிறு என்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பார், அதனால் என்னால் ரெக்கார்டு எதுவும் பண்ண முடியாது. பாக்கி இருக்கிற நாட்களில் தான் என்னால் ரெக்கார்டே பண்ண முடியும். அதுவும் பாப்பாவை நான் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி விட்டுட்டு சின்ன பொண்ணையும் சமாளித்து அவள் கூட அப்படியே சேர்ந்துக்கிட்டு தான் ரெக்கார்டு இதெல்லாமே பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் என்னால் நிறைய சீரீஸ் வந்து எடுத்து பண்ண முடியல, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால் ஒவ்வொரு சீரீஸாக நம்ம முடிச்சுட்டு ஒன்று ஒன்றா நம்ம ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம இருக்கிற சீரீஸ் எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். சரி ஓகே மை ஃபேமிலிஸ், உங்கள் எல்லாருமே நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்குறேன். பாய்.